Hi friends, welcome back to Arusuvai Pandhi. இன்னைக்கு நம்ம அறுசுவை பந்தியில் மற்றும் ஒரு க்ரீமி அண்ட் ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக் பன்னீர். இந்த பாலக் பன்னீரை ஜோவார் ரொட்டி, ஹோல் வீட் ரொட்டி, பஜ்ரா ரொட்டியோடலாம் சாப்பிடும்போது ஒரு ஹெல்தியான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்பினச் அதாவது பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு அதன் இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். காம்பு பகுதியை யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன இலைகளை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய இலைகளில் அதன் பின்னாடி உள்ள தண்டு பகுதியில் உள்ள நாரை உபயோகிக்க கூடாது. அதனால காம்போடு சேர்த்து தண்டில் உள்ள நாரையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கட்டு கீரையை கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் வச்சு நல்லா கொதிச்சதும் கீரைகளை இதில் சேர்த்துடலாம். கீரை வெந்ததும் ரொம்பவே கொஞ்சமாயிடும். 1-2 நிமிடம் வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணீரை வெடிக்கட்டி கீரையை ஆற வச்சிடலாம். வேக வச்ச தண்ணீரை வீணாக்காம கொஞ்சமாக உப்பு போட்டு சூப் மாதிரி குடிக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். கீரை இந்த மாதிரி பச்சையாகவே இருக்கணும். ரொம்ப வெந்து கலர் மாறிடக்கூடாது. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து சூடானதும் சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 14-18 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். அப்புறமா நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி கண்ணாடி பதமானதும் அடுத்ததா நறுக்கிய ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளியிலிருந்து விடுற தண்ணியிலேயே இது நல்லா வெந்துடும். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி வதங்கியதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் பரத்தி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறணுன்னு மிக்சியில் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆறினதும் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து கீரையையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிக்க ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் வதக்கி அரைச்ச விழுத இதில் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இது 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது பால் ஏடு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி 1 நிமிடம் கொதிச்சு வந்ததும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் கழித்து எடுத்தால் க்ரீமியான பாலக் பன்னீர் ரெடி. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இங்கே எல்லாம் பாலக் ரொம்பவே சுலபமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது ரொம்பவும் டெலிஷியஸான ஹெல்தியான ரெசிபி. இதை டெக்கரேட் பண்ணி பரிமாற ஒரு பன்னீரை மேலே துருவி விட்டுடலாம். இந்த டிஷ்ஷில் புரதச்சத்து இருக்குது. ப்ரெக்னென்சிக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் இதில் நிறைய இருக்குது. விட்டமின் சி, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க், விட்டமின் இ, விட்டமின் B2, விட்டமின் ஏ போன்ற டயட்ரி ஐட்டம்ஸும் நிறைந்தது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.